பெங்களூர் போனது என் பேர் தரணும். இப்போ எங்கே இருக்கேன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயங்குளத்துக்கு வந்திருக்கேங்க. சஞ்சீவராயர் மலையை தூக்கிட்டு போக சொல்ல அதில் ஒரு பாகம் உயர்ந்த இடம் தாங்க இது. வாங்க அந்த கோயிலை திருக்கோயிலை நம்ம தரிசனம் பண்ணலாம். பழமை வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தாங்க அந்த கோவில். இதுக்கு வந்து 2 பக்கம் வழி இருக்குங்க. ஆனால் வழி பார்த்திங்கன்னா அந்த சைடு தான். ஆனால் மக்கள் எல்லாம் இந்த பக்கம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சஞ்சீவராயர் திருக்கோயிலுக்கு எவ்வளோ பெரிய முன்னாடி 4 கால் மண்டபம் வச்சுருக்காங்க. மணி மண்டபம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இந்த வழி வந்து பேக் சைடு தான் சொல்கிறாங்க. இது வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட்டு சைடு அந்த பக்கம் தான் இந்த கோயிலோட திருக்கோயிலோட வழி வந்து இந்த பக்கம் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் இந்த தூணுங்களாம் பார்த்தா மொத்தம் வந்து அந்த பக்கம் வந்து 7 7 14, இந்த பக்கம் ஒரு 14, 28 கால் மண்டபம். இது ஒரு 4 கால் மண்டபம். சன்னதி மூடி இருக்குது நாங்கள் வரதால். இப்போ வந்து இந்த கோயிலை சுற்றி தான் பேக் சைடு, அந்த சைடு தான் இப்போ போக போகிறோம். வாங்க அந்த சைடு போகலாம். எப்படி இருக்குது அந்த இடம்லாம் எப்படி இருக்குது. ரொம்ப பழமையான அப்போ ஆஞ்சநேயர்கள் சஞ்சீவ மலையை தூக்கின்னு போக சொல்ல அதுலேருந்து ஒரு பாகம் உயிந்த இடம். இங்கே வந்து உயிந்த இடம்னு சொல்கிறாங்க. வரலாறுலாம் நிறைய இருக்குது. ரொம்ப பழாஞ்சிருக்கு. இதுனா கவர்மெண்ட்டில் அலர்ட்டில் வரலையா அந்த கோயில், அருணாக்குத்தூரில் வரலையா என்னான்னு தெரியல. பாருங்கள் எல்லாமே பழைய காலத்து கோயிலெல்லாம் அப்படியே ரொம்ப பராமரிக்க இல்லாமல் விட்டுட்டாங்கங்க. கோயிலெல்லாம் பாருங்களேன் அப்படியே அந்த அளவுக்கு கருங்கல்லாம் கட்டுருக்காங்க. இந்த பக்கம்லாம் காம்பவுண்டெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் மிச்சம்லாம் ஓடு ஸ்டெப்பாக எவ்வளோ இது வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்களேன் ரொம்ப இது இருக்குது. ஆனால் என்ன இதுன்னு தெரியல. இது வரலாறுலாம் ரொம்ப ஒன்று தேடினா தான் இருக்குது. பாருங்கள் இங்கே ஒரு 4 கால் மண்டபம் இருக்குது இந்த சைடு. இதேமாரி லெஃப்ட்டு ரைட்டில் இருக்குது. இந்த கோயிலோட காம்பவுண்டு பாருங்கண்ணா. இது வரைக்கும் காம்பவுண்ட் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா கட்டி அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருந்திருக்கும். இப்போ இதெல்லாம் பராமரிப்பு கம்மியாக இருக்கிறதால அப்படியே பழாஞ்சி போச்சு இந்த இடம்லாம். இதுக்கு ஒரு காம்பவுண்டு போட்டிருக்காங்க. இது ஒரு காம்பவுண்டு இந்த கோயிலுக்கு ஃபுல்லாக. இந்த கோயிலோட இதுனா கோயிலை சுற்றி இந்த ஒரு காம்பவுண்டு. பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது இந்த சைடு. தெரியுதுங்களா? சரியான உச்சி வெயில் வந்துட்டாங்க. நான் ரொம்ப மூஞ்சி பாருங்களேன். இதை பாருங்க இன்னும் முடியல. சரி இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி இந்த இடம் வந்து எடுத்துகிட்டு போயிடணும். பாருங்கள் கம்பால் உட்கார இடமான்னு தெரியல. இதெல்லாம் பாருங்க தென்னை மாரி கட்டி வச்சுக்கிறாங்க. பாருங்கள் தூணுங்களே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஓய்வு எடுக்கிற இடமானான்னு தெரில. இதாங்க குளம். பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆலமரம் குளம் பாருங்கள் பார்த்தீங்களா. ஐயங்குளம். பசங்களாம் ஜாலியாக கம்மால் குளிச்சிட்ருக்காங்க. குளிங்கடா. இதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. இதுதான் என்ட்ரன்ஸு. பாருங்கள் ஒரு தூண்லேயும் ஒரு சிலை செதுக்கிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் வழின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் வராங்க. ஒரு பிளேஸை சுற்றி தான் குளமே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம். இப்போ நம்ம அங்கே பாருங்கள் நேராக பாருங்கள் என் கைக்கு நேராக பார்த்தீங்களா. அங்கே தான் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. கேரளாவிலேருந்து வந்திருக்கு. அப்படியே வந்துட்டு இங்கே வந்து இதுவாகிட்டாங்கன்னாங்க. ரொம்ப பாருங்கள் பராமரிப்பு இல்லை போயிடுச்சு. பார்த்தீங்களா கோயிலோட வரலாறே பாருங்கள். அதான் சிலைலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாம் பொட்டக்காடு மாரி அப்படியே பொதுராக இருக்குது. எந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் இது வச்சுட்டு போனதை நம்மளால் பராமரிக்க முடியாமல் விட்டுட்டோமோ அவ்வளோதான். பாருங்க கோயிலோட என்ட்ரன்ஸ் எங்கள் ராஜகோபுரமே இது தான். இந்த கோயிலுக்கு ராஜகோபுரமே தான். அதான் என்ட்ரன்ஸ். அந்த குளத்துக்கு முன்னாடி தான் போகணுமா கிழக்கு பார்த்து. அந்த ராஜகோபுரமே எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள மூலஸ்தானம் கோபுரம். இந்த மூலஸ்தான கோபுரம் தான் கட்டியிருக்காங்க. வேறு எதுவும் கட்டலை. இதெல்லாம் வந்து அப்படியே பழஞ்சி ஒரு இதுவை வந்து நம்ம மறக்கிறதால ரொம்ப கடினம் மக்களே.
பார்க்க மாதிரியே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஐயங்கோலம் ஊர் பேர். அந்த ஏரி வந்து இந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட ஏரியா. எத்தனை ஏக்கரா? 16 ஏக்கரோ எவ்வளோ சொன்னாங்க இந்த ஏரியோட பரப்பளவு. வாங்க அப்படியே ஏரிக்கிட்ட போவோம். பார்த்தீங்களா குளம்? இதுதான் இந்த கோயிலோட. இந்த குளத்தில் கால் நினச்சி கழுவிட்டு தான் இந்த மூலஸ்தானத்தில் இந்த படிக்கட்டு வழியாக உள்ளே போவாங்க. பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு இந்த கோவிலுக்கு. கோவிலோட என்ட்ரன்ஸு. பின்னாடி அந்த ராஜகோபுரம் பாருங்கள், 4 கால் மண்டபம் ஃபுல்லாக சூப்பராக கட்டினா. வந்துடும் வாங்க, குளத்தை பார்த்துட்டு வந்துடும். ஏய், ஜாலியாக விளையாடுறீங்க. பரவாயில்ல, ஒரு சின்ன பையன் தானே. ஜாலியாடுறா. என்னடா மீன் இருக்காடா? என்ன மீன்? எல்லா மீனும் இருக்கா? எவ்வளோ ஆழமாடா? வழுக்குது போல்தேடா. 50 அடி ஆழமா? எனக்கு நீச்சலே தெரியாதே. என்னடா ஜட்டி போடாதவன் காணா? ஏய், அவனோட உள்ள உட்காந்துட்டா ஒன்று போயிட போகிறான்டா. பசங்க பாருங்க குளத்துல. குதிங்கடா. பசங்களை ஜாலியாக மகளை பண்ணிட்டுருக்காங்க கோயில் குளத்தில். பாருங்க கோயிலோட எவ்வளோ சொல்ல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கோயிலை பார்க்க சொல்ல. ஆஞ்சநேயர் கோவில். மக்கள் எல்லாம் ரஷ் எடுத்துட்ருக்காங்க பாருங்கள். இந்த பக்கமும் 28 கால் 4 கால் மண்டபம். 2 3 4 8 9 10 11 12 14 பாருங்கள். 14 அந்த பக்கமும் 14. மொத்தம் இது ஒரு 28 கால் மண்டபம். இது பக்கம் ஒரு 4 கால் மண்டபம். பாருங்கள் வழி பார்த்துட்டேவாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான் சொல்லிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் கர்ணா. பாய் எல்லாருக்கும். பாய் பாய் எல்லாருக்கும் பாய். பார்க்கலாம், நைட்டு பார்க்கலாம். பொறுமையாக போங்கடா.